Hello, means நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் எக்ஸசைஸ் 9 பார்க்குறோம். ஆல்ரெடி 1 to 8 இதே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். எக்ஸசைஸ் சம்ஸு இல்லஸ்ட்ரேஷன்ஸும் ஆல்ரெடி ஹெல்த் எஜுகேஷன் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அங்கே போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் தான் நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டு சேனலையும் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் என்ட்ரியோட ஃபுல் வியூ கிடைச்சிரும். Calculate stock at the end. Stock in the beginning வந்து 5000 கொடுத்துருக்காங்க. Cash sales 15,000, credit sales 10,000, purchase 17,500. So trading account இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு க்ளோசிங் ஸ்டாக் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் நம்மளுக்கு 5 ஐட்டமில் ஏதாவது ஒரு ஐட்டம் தெரியலன்னா தான் போட முடியும். ஜிபியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேட் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் 1/3 கொடுத்துருக்காங்க. அப்போ ஜிபி 1%, காஸ்ட் வந்து 3%. ஓகே, இதை வச்சு நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். அந்த கான்செப்ட் புரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். வாங்க போடலாம். ஹலோ மீன்ஸ் இப்போ வந்து எக்ஸசைஸ் 9 பார்க்குறோம். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் கேல்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் பார்த்தா ஓப்பனிங் ஸ்டாக் 5000, கேஷ் சேல்ஸ் 15,000, கிரெடிட் சேல்ஸ் 10,000, பர்ச்சேஸ் வந்து 17,500 கொடுத்துருக்காங்க. ஜிபிக்கான இன்ஃபர்மேஷன் ஆன் காஸ்ட்டில் 1/3 சொல்லியிருக்காங்க. அப்போது காஸ்ட் வந்து 3, ஜிபி வந்து 1 அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? ஸோ இதை எப்படி க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது எந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஞாபகம் இருக்கா? காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸு. இப்போ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு வந்து ஓப்பனிங் ஸ்டாக் நம்மளுக்கு தெரியுது 5000 ப்ளஸ் பர்ச்சேஸ் எவ்வளோங்க 17,500 மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் தெரியல. இப்போ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? அதாவது cost of goods sold equal to sales minus GP. ஓகேவா? இப்போ சேல்ஸ் மைனஸ் ஜிபி அப்படிங்கிறது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3, இது வந்து 1. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னவா இருக்குங்க 3 - 1 காஸ்ட் வந்து 2 இருக்கும். ஓகேவா? இதுதான் அதோட வேல்யூ. அதாவது 3 - 1 ஓகேவா 2. இப்போ வந்து சேல்ஸ் நம்மகிட்ட எவ்வளவு இருக்குதுங்க 15,000 ப்ளஸ் 10,000. ஸோ 25,000 இருக்கா? 25,000 இருக்குது. ஸோ ஆன் காஸ்ட் அப்படிங்கிறப்ப காஸ்ட் 3. ஸோ காஸ்ட்டு 3. ஸோ ஜிபி அப்போ சேல்ஸ் என்னவா இருக்குங்க 4 இருக்கும். 4 - 1 தானே நம்மளுக்கு 3 வரும். 4 - 1 அப்படின்னா தானே 3 வரும் இல்லையா? ஸோ அப்போது சேல்ஸ் வந்து நம்மளுக்கு 4. ஓகேவா? அப்போது நம்மளுக்கு சேல்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இது என்னங்க நம்மளுக்கு கேஷ் சேல்ஸு, இது வந்து கிரெடிட் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸோட வேல்யூ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25,000. ஓகேவா? ஸோ இப்போது நம்மளுக்கு என்ன தெரியணும் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு தெரிஞ்சு அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் இல்லையா? இப்போ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். காஸ்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்கு 3ன்னு சொல்லியிருக்கு. இப்போ சேல்ஸ் வந்து நம்மளுக்கு 25,000 டிவைடட் பை இது எவ்வளோ இருக்குங்க 4க்கு அப்படின்னா 3க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்துடலாமா? 25,000 டிவைடட் பை 4 × 3. ஸோ 18,750. இதுதான் நம்மளுக்கு என்னங்க காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. ஸோ இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 18,750. ஓகேவா? ஸோ இப்போது எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதியெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 18,750 இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் வரும்போது மைனஸ் ஆகுமா? இதுவும் நம்மளுக்கு மைனஸ் ஆகும். மைனஸ் எக்ஸு. அப்போது 17,500 + 5,000. அப்போது
காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் ஈக்குவல் டு closing stock x equal to எவ்வளவு 18750 minus 22500 இப்போ 18750 போக எவ்வளவு வருதுங்க x வந்து minus x இல்லையா x minus 3750 ஓகேவா அப்போ x equal to 3750 xங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் closing stock ஓகேவா ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்